கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்லிட்டா அவர் கண்டுக்குவாருன்னு அர்த்தம். வந்து சேருன்னு சொல்லிட்டா அவர் கண்டுக்க மாட்டாருன்னு அர்த்தம். அவர் கண்டுக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரமும் 3ஆம் அதிகாரம் நமக்கு காமிக்குது. ஆமென். அப்போ அவர் நம்மளை கண்டுக்கிறாரு, ஒரு தப்பு பண்ணால் நம்மளை சத்தம் போடுறாரு, திருத்துறாரு அப்படின்னா, நான் என்னட்ட பொறுப்பு இருக்கிறதுனால இப்படி செய்யலை, அவர்கிட்ட பொறுப்பு இருக்கிறதுனால கண்டிக்கிறார். அந்த உரிமையில திட்டுறாரு, அந்த உரிமையில நம்மளை வணைகிறாரு, அந்த உரிமையில நம்மளை திருத்துறாரு. இதை இப்படி புரிஞ்சுக்கணும். ஆனால் பெரும்பாலும் இந்த வசனத்தை இப்படி புரிஞ்சிக்காம, பிரதர் நீங்கள் தப்பாக பிரசங்கம் பண்ணுறீங்க, கிடையவே கிடையாது, பாருங்க, பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது, நீங்கள் தான் வந்து சேரணும். அவர் பைபிளை எழுதி கொடுத்தாச்சு, மேனுவல் புக் ரெடி ஆயிடுச்சு, கைட் புக் கொடுத்தாச்சு, சாட்சிகள் சாட்சியின் ஆகமங்கள் கொடுக்கப்பட்டாச்சு, மோசே வாழ்ந்தது, பவுல் வாழ்ந்தது, பேதுரு வாழ்ந்தது, தாவீது வாழ்ந்தது எல்லாம் ரிஜிஸ்டர்டு கொடுத்தாச்சு பிரதர், நீங்கள் பார்த்து வாங்க. அதனால தான் பாருங்கள், அவர் கண்டிக்கிறார் பாருங்க, சத்தம் போடுறார் பாருங்க, நமக்கு தான் பொறுப்பு, நம்ம சரியாக நடந்துக்கணும் பாருங்க. அப்படி இல்லை, அவர் நம்மளை கண்டுக்கிறார்னால என்ன அர்த்தம், அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, தப்பு பண்ணும் போதெல்லாம் தப்பு தப்பு அப்படிங்கிற சத்தம் வருது அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறாருன்னு அர்த்தம், நம்ம கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் தான் வந்து சேருனா அவரே எங்கே பேசுகிறாரு, அப்போ எங்கே இருக்கிறார் அவர், நம்ம கூட இருக்கிறதுனால தான் தப்பை கண்டுக்கிறாரு, நம்ம கூட இருக்கிறதுனால தான் அவர் சத்தம் போடுறாரு. நம்பர் 1, அவருக்கு பொறுப்பு இருக்கிறதுனால தான் நம்மளை கண்டுக்கிறாரு, அவருக்கு பொறுப்பு இருக்கிறதுனால தான் சத்தம் போடுறாரு. இதுதான் ஒரிஜினல் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்முடைய ஆண்டவரை இப்படி புரிஞ்சுக்கணும். ஓ, அவருக்கு பொறுப்பு இருக்குது, அதான் சத்தம் போடுறாரு, இல்லை அவர் நம்ம கூட இருக்கிறாரு அதான் சத்தம் போடுறாரு. ஆமென். அவருக்கு பொறுப்பு இல்லைன்னா சத்தம் போட்டிருக்க மாட்டார். ஒருவேளை நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் நம்மளை சத்தம் போட மாட்டாருங்க. அவர் ஏன் சத்தம் போடுறாருங்க, புரியுதா? அப்போ அவருக்கு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பு நம்ம மேலே இருக்கிற நேசத்தினால் வந்த பொறுப்பு. எவர்களை நேசிக்கிறோன்னு அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், நீ மனம் திரும்பு, நீ ஒழுங்காரு, இப்படிலாம் இருந்தால் வந்து சேர முடியாதே, சொன்னால் கேளு, எனக்கு ரொம்ப பொறுப்பு இருக்கு, நீ திருந்து, அதை விடுப்பா, அந்த பழக்கத்தை விடுனா விடுப்பா, திருந்துப்பா நீ, அப்படிங்கிற கான்செப்டில் புரிதலோட ஆண்டவர் நம்மோட பழகிறாரு. ஆமென். அப்படி அவர் செய்யலை அப்படின்னா நம்ம மேலே அவருக்கு நேசம் இல்லைன்னு அர்த்தம். அப்படி அவர் செய்யலை அப்படின்னா அவர் நம்மளை கண்டுக்கலைன்னு அர்த்தம். அப்படி அவர் செய்யலை அப்படின்னா அவருக்கு பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படி அவர் செய்யலை அப்படின்னா அவர் நம்ம கூட இல்லைன்னு அர்த்தம். ஆமென். அப்போ அவர் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறாரு, எவ்வளவு நேசமாக இருக்கிறார், எவ்வளவு கண்டுக்கிறாரு. ஆமென். அவர் நம்மளை கண்டுக்கிறதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அவர் பொறுப்பாக இருக்கிறதே நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். அப்போ இந்த உதாரணம் புரியுதா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தையும் 3ஆம் அதிகாரத்தையும் நான் சொல்கிற உதாரணத்தோட கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கணும், கிளியராக விளங்கணும். இப்படித்தான் அவர் பண்ணுறாரு. இது போக எபிரேயர்லேருந்து வசனம் கொடுத்தாச்சு, 1 கொரிந்தியர்லேருந்து வசனம் கொடுத்தாச்சு, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு. சரியா? ஓகே. அப்போ கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னால் அவரும் நம்ம கூட சேர்ந்து வர்றான்னு அர்த்தம், உள்ள அர்த்தம். கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அடங்கியிருக்கு உள்ள, அவரும் நம்ம கூட சேர்ந்து வர்றாரு. வந்து சேருன்னு சொன்னால் நாம் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கோம். ஆமென். நம்ம கூட அவர் வரலைன்னு அர்த்தம். இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொன்னால் அவர் தலைமையில் நாம் போகிறோம். வந்து சேருன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார்னா நம்ம தலைமையில் நாம் போகிறோம். வேதம் அவர் தலைமையில் தான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்னு சொல்லுது. நம்ம தலைமையில் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியாதுன்னு சொல்லுது. அதை பவுலே சொல்கிறாரு தீமோத்தேயுவில், கர்த்தர் என்னை எல்லா தீமை நின்றும் விலக்கி காத்து தமது பரமராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார். கையை எங்கே காமிக்கிறாரு? பரம ராஜ்யத்தை, பரலோகத்தை, பரம தேசத்தை நான் அடையும்படி, அங்கே போய் சேரும்படி கர்த்தர் இந்த பூமியில் எல்லா தீமை நின்றும் என்னை விலக்கி காத்து அங்கே கொண்டு போய் சேர்த்துருவாரு. பார்த்தீங்களா பவுல் எப்படி புரிஞ்சிருக்கிறாருன்ட்டு? கொண்டு போய் சேர்ப்பாராம், வந்து சேருன்னு சொல்லலையாம். ஆமென். கடைசியா
நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் அளவும், கவனிங்க, நான் உன்னைய கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், சேர்க்கிற அந்த நாள் வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்படிங்கிறதுல அவர் சரியா இருப்பாராம். ப்ராமிஸோட சொல்றாரு, நான் உன்னைய பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த நாள் வரைக்கும் உத்தரவாதமா கேரண்டியா சொல்றேன், உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன்ப்பா, உன்னை விட்டு நான் விலகவே மாட்டேன்ப்பா. ஏன்னா நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்புல, வேலையில, பணியில நான் இருக்கிறேன். நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆமே. உன்னை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை நான் கையில் வச்சுக்கிட்டு என் தலைமையில் நீ வரும்போது நான் உன்னை கைவிட்டேன்னா, நான் உன்னை விட்டு விலகிட்டேன்னா, அப்புறம் நான் நல்லவருங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்குது? நல்லவருங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்குது? எப்படி என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் நான் உன்னை கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். என் தலைமையில் தான் இந்த யாத்திரை நடக்குது, என் தலைமையில் தான் இந்த பிரயாணம் போயிட்டுருக்கு. அதனால் கேரண்டியாக சொல்கிறேன்ப்பா, என் தலைமையில் போயிட்டுருக்கிறதுனால கேரண்டிப்பா, நான் உங்களை கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் உங்களை கைவிடுகிறது இல்லை, உங்களை விட்டு விலகிறதும் இல்லை. என்னடா கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொன்னார், ½ தான் அதான் ஆளக்கானோம் அப்படின்னு தேடுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். நான் பாட்டுக்க பொறுப்பு இல்லாத ஆளாக வெளியே ஓடிட மாட்டேன், உங்களை கண்டுக்காமல் இருக்க மாட்டேன். ஆமென். பொறுப்பாக இருப்பேன். இதுக்கு நான் உத்தரவாதம், நான் கேரண்டிப்பா. தைரியம் வருதா? இப்போ அப்படி சொன்ன ஆண்டவர் இன்னொன்று சொல்ல வர்றாரு. அதே போல் நான் உன்னைய கொண்டு போய் சேர்க்கும் அளவும் நீ என்னை கைவிடுவதும் இல்லை, நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் காலையே சுற்றி சுற்றி வருவேன், என் பின்னால் தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல நீங்கள் சரியாக இருப்பீங்களா? இது ரொம்ப முக்கியமான யோசிக்க வேண்டிய கேள்வி. எப்பா, நான் உங்களை கைவிட மாட்டேன்ப்பா, விட மாட்டேன்ப்பா. ஆனால் நீங்கள் உங்களை நாங்கள் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நீங்கள் என்னைய கைவிடாமல், என்னை விட்டு விலகாமல் என் கூட இருப்பீங்களா? என் கூடயே இருப்பீங்களா? புரியுதுங்களா? எப்பா, நான் உங்களை பஸ்ஸில் ஏற்றி கூட்டு போயிட்டுருக்குறேன்ப்பா, சரிங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஸ்டாப்பிங் வந்தோடனையும் அதில் 2 பேர் கூட கூட்டு போகிற என் கூட இல்லாமல் வெளியே 2 பேர் கூப்பிட்டாங்கன்ட்டு எஸ்கேப் ஆயிடுறீங்க. அவன் கூப்பிட்டான், இவன் கூப்பிட்டான், பிசாசை சினிமா காமிச்சான், பிசாசை அதை காமிச்சான், அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, ரொம்ப ரசனையாக இருக்குன்ட்டு நீங்கள் என்னடானா அங்கிட்டு ஓடுறீங்க. நீங்கள் என்னடானா இன்னும் 2 பேர், இவர்னா என்ன கூப்பிட்டு போகிறாரு, நம்மளே போய்க்க தெரியாது அப்படின்ட்டு இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்படி மாற்றி மாற்றி என்னை கழட்டி விட்டால் என்னப்பா அர்த்தம்? புரியுதுங்களா? இதான் அவரை கழட்டி விடுறது. எப்போ நான் கொண்டு போய் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன், தலைமை நானுப்பானா நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை ஆண்டவரே அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், நாங்களே பார்த்துக்குறோம், வந்து சேர்ற பொறுப்பை நாங்கள் பார்த்துக்குறோம் சாமி, எதுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு என்னை கழட்டி விடுறீங்கப்பா. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? நான் ப்ராமிஸாக சொல்கிறேன்ப்பா, கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் உங்களை கொண்டு போய் நான் சேர்க்குற வரைக்கும் என் கூட இருப்பீங்களாடா? என் கூடயே இருப்பீங்களா? இல்லை உங்கள் போக்கில் போவீங்களா? அந்த ஆள் கூட்டு போவார், இந்த ஆள் கூட்டு போவார், இல்லை நாங்களே வந்துடுவோம் அப்படின்ட்டு போயிட மாட்டீங்களாடா? சொல்கிறது புரியுதுங்களா? அப்படின்னு போயிட மாட்டீங்களா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. நான் தான் உங்களை கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன்ப்பா, நீங்கள் வாட்டுக்கு வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து சேருன்னு சொல்லியிருக்கிறான்ட்டு என்னை கழட்டி விட்டுறாங்கடாப்பா. நான் தான் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்ல பிரதர், நம்மளா ஒரு பசை பிடிச்சி கரெக்டாக போய் சேர்ந்துடணுன்ட்டு நீங்களே ஏன்ப்பா சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி சொன்னாலே நீங்கள் எனக்கு நல்லது செய்யலை, நீங்கள் எனக்கு என்னை நீங்கள் நல்லபடியாக யோசிக்கலை, நீங்கள் ஆகாத விஷயமா தகாத விஷயமா புரிஞ்சுக்கிறீங்க, என்னை நீங்கள் கழட்டி விடுறீங்க, நீங்கள் என்னை கட் பண்ணுறீங்க. உங்களால் போக முடியாதுதானே நான் உள்ளே இருக்கிறேன், கொண்டு போய் சேர்க்கத்தானே உள்ளே இருக்கிறேன். அப்போ நீங்கள் போகணும்னா அப்போ நான் அப்படி நினச்சி இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு அவமரியாதையாக இருக்கே, எனக்கு ஒரு அவமதிப்பாக இருக்கே, என்னை நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்களே, நான் எதுக்கு உங்கள் கூட இருக்கிறேன்? உங்களால் முடியாது, நான் தான் கூட்டு போகணுட்டு பொறுப்பை இறங்கி வந்து வேலை பார்க்குறேன். நீங்கள் என்ன செய்றீங்க? அதெல்லாம் இல்லை ஆண்டவரே, நாங்களாக போய்க்கலாம், அப்படி தான் வசனம் சொல்லுதுன்ட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னைய இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்படுறார். ஆமே, புரியுதா? இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இந்த பார்வை புரியுதா? ஓகே. யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் ஏற்கனவே வாசித்தது தான். அதில் பாருங்கள்,
இயேசு கூட நடந்துகிட்டே வந்தாங்க, கூட்டு போயிட்டு இருந்தார். இயேசு தலைமையில் தான் அந்த மொத்த கூட்டமும் நடக்குது. சரியா? 6ஆம் அதிகாரத்தில் ஒரு உபதேசத்தை இயேசு பண்ணவனையும் அநேக சீசர்கள் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போயிட்டாங்க. அதில் அடுத்த பஸ்ஸை பிடிக்காத கூட்டம் அந்த 12 அப்போஸ்தலர்கள் அங்கேயே அந்த பஸ்ஸில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் கூட இருந்தால் தானடா கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் ஆட்டுக்கு ஆளுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டு ஒரு பஸ்ஸை தனி பஸ்ஸை பிடிச்சி போயிட்டு இருந்தால் நான் எங்கடா உங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்? நான் கொண்டு போகிற பஸ்ஸில் ஏறி அங்கேயே இருங்க, நீ அந்த பஸ்ஸில் உட்காருங்க, நான் கொண்டு போய் சேர்த்துட்றேன். ஆமேன், ஆமேன். அடுத்து, அவர் தேவன் இல்லை. அதாவது ஆண்டவரை கழட்டி விடுறது, ஆண்டவரை கைவிடுறது, ஆண்டவர் விட்டு விலகுறதுனா என்னது பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தேவன் இல்லை, கர்த்தர் தேவன் இல்லை அப்படின்னு சொல்கிறது அவரை கைவிடுறது. இஸ்ரவேலர்கள் இப்படி தான் கைவிட்டாங்க. அஸ்தரோத்தை, பாகால, இப்படி கர்த்தரை தெய்வம் இல்லைன்ட்டு அவரை கழட்டி விட்டுட்டு இவங்கெல்லாம் தெய்வம்ட்டு கும்பிட ஆரம்பித்தாங்க. அவருக்கு அப்படியே மனசெல்லாம் எரியுது. என்னடா என்னை கழட்டி விட்டுட்டீங்க, நான் தானடா எகிப்துலேருந்து கூட்டு வந்தேன், நான் தானடா உங்களை கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சொன்னது, இறங்குனது நான் தானடா, இவ்வளவு பண்ணது நான் தானே, இப்போ என்னை கழட்டி விட்டுட்டீங்க, கை விட்டுட்டீங்க, விட்டு விலகிட்டீங்க, பாகாலையும் அஸ்திரத்தையும் போய் கடவுள்னு சொல்கிறீங்க. வேதனைப்படுறார். இதான் அவரை கழட்டி விடுறது. அவர் தேவன் இல்லை என்று சொல்லி அவரை கைவிடுவது ஒன்று. ரெண்டாவது, இல்லாண்டவரை நாங்களே பார்த்துக்குறோம், எங்கிட்ட திறமை இருக்குது, அதான் பைப்பு கொடுத்துட்டீங்களா ஆண்டவரே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நம்மளை பார்த்துக்க ஆரம்பிக்கிறது இன்னொரு வகையான கழட்டி விடுறது, அவரை கைவிடுறது, அவரை கட் பண்ணுறது, அவரை விட்டு விலகி நம்ம வாழ்கிறது. ஆமென். அப்போ என்ன புரியுது? அவர் தேவனில்லை என்று சொல்லி அவரை கைவிடுவது என்பது வேறு, அது தனி வகை. அவர் தேவையில்லை, நான் பார்த்துக்குவேன், அதான் பைபிள் இருக்கே, பைபிள் கொடுத்துட்டாரு, அறிவு புத்தியை கொடுத்துட்டாரு, இனிமே என்ன, இனிமே அவர் என்னத்துக்கு, அவர் தேவையில்லை பிரதர், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இன்னொரு வகையான கைவிடுதல். அவர் கடவுள் இல்லைன்ட்டு சொல்கிறது ஒரு கைவிடுதல், அவரை விட்டு விலகுறது. இல்லை கடவுள் தான், தெய்வம் தான், ஆனால் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும், நம்ம தான் முயற்சி பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவரை விட்டு விலகி நம்ம பேசுகிறோம். பார்த்தீங்கன்னா அவர் தேவையில்லைன்னு இப்போ நம்ம பேசுகிறோம். இதுவும் என்னது தான்? அவரை கைவிடுறது தான். சரிங்களா? அப்போ இந்த 2 விதமான கைவிடுதல்களும் 2 விதமான விலகுதல்களும் நம்மை கரை சேர்க்காது. கவனம், கவனம். இது 2மே அவர் கூட்டிகிட்டு போகிற பஸ்ஸு கிடையாது. இது வேற பஸ்ஸு, இது வேற ஒருத்தன் விடுறான். அந்த பஸ்ஸை யார் விடுறா? உங்களுடைய எதிரி விடுற ரூட்டு, உங்களுடைய எதிரி விடுற பஸ் இது, அதில் ஏறி போகக்கூடாது, அவன் அதான் வச்சுருக்கிறான். அந்த பஸ்ஸில் போகாத, கொண்டு போய் சேர்த்துருவார். இந்த பஸ்ஸில் வா, நீயா போய் சேரு. சரியா? அப்போ ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இந்த 2 விதமான கைவிடுதல்கள், ஒன்று அவர் கடவுள் இல்லைன்ட்டு போகிறது, ரெண்டாவது அவர் தேவையில்லை, அவருக்கு பொறுப்பு இல்லை, இனிமேல் நம்ம தான் எல்லாமே, நம்ம தான் பார்த்துக்கணுன்ட்டு அவரை கட் பண்ணுறது. இந்த 2 பஸ்ஸுமே பரலோகத்துக்கு போய் சேராது, அந்த பஸ்ஸில் ஏறக்கூடாது. ஆமென் சொல்லலாமா?